சந்தோஷமான நேரத்துல நீங்க ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்க? அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, எங்களோடு இந்த கொள்கையை ஏற்று பயணித்தவர்கள்ல முஸ்அப் பின் உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தார். அந்த இளைஞர் நாங்கெல்லாம் தொழில் துவங்கி வியாபாரம் பார்த்து கஷ்டப்பட்டு தான் செல்வந்தர்களாக ஆனோம். ஆனா அவர் பிறக்கும் பொழுதே பெரிய செல்வந்தர். அவருடைய தாயார் மக்காவில மிகப்பெரிய செல்வச்சீமாட்டி. முஸ்அப் பின் உமைர் காலையில ஒரு ஆடை அணிந்தால் மாலை அந்த ஆடையை தொட்டு கூட பார்க்க மாட்டார், அவ்வளவு செல்வம். அவர் ஒரு வாசனை திரவியத்தை போட்டுக்கொண்டு முஸ்அப் போனார்னா முஸ்அப் போய் நீண்ட நேரமாகியும் மக்கள் பேசிக் கொள்வார்களா, இவ்வளவு அற்புதமான நறுமணம் இன்னும் நிற்கிறதுன்னா இது கண்டிப்பாக முஸ்அப்புடைய நறுமணம் தான், முஸ்அப் தான் வந்து போய் இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொள்வார்களாம். எவ்வளவு விலை உயர்ந்த நறுமணத்தை பூசியிருப்பார், எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருப்பார். அந்த முஸ்அப்பை அங்கே நினைவு கூறுகிறார், இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்துட்டான், ஆனா என் தோழர் முஸ்அப் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கிறார். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவருடைய தாயார் அந்த சொத்துக்களை எல்லாம் பறிவைத்துக் கொண்டு, ஒரே ஒரு மகன் தான் முஸ்அப்புடைய தாயாருக்கு, ஒரு மகன். முஸ்அப்புடைய தாயார் சொல்லுகிறார், முகம்மது வேணுமா இந்த சொத்துக்கள் வேணுமா என்று கேட்கிறார். எனக்கு முகம்மது தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம் என்று அதிலிருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காமல் வீட்டை விட்டு எங்களோடு வந்துவிட்டார். உஹது களத்திலே அவர் மரணிக்கிறார், எதிரிகளால் கொல்லப்படுகிறார். காலையில் அணிந்த ஆடையை மாலை அணிய மாட்டார். வாசனை திரவியம், அவ்வளவு விலை உயர்ந்த திரவியம் பூசி செல்லக்கூடிய அவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியின் மகன் முஸ்அப் மரணிக்கும் பொழுது அவருடைய ஜனாசாவை அடக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இவருடைய தோள் பையில் இவருக்கான கஃன் துணி ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள். உள்ள பார்க்கிறாங்க சஹாபாக்கள், ஒரு ஒட்டு போடப்பட்ட போர்வை இருக்கிறது. இந்த போர்வையை வைத்து இவருடைய ஜனாசாவை மூடுங்கள். மூடுனா தலையிலிருந்து மூடுனா கால் வெளியே தெரிகிறது, கால் பகுதிக்கு இழுத்தா தலை வெளியே தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தலையை மூடி காலை இட்டுக்கீர் என்கின்ற புல்லை வைத்து மூடி இவரை அடக்கம் செய்யுங்க. எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டியின் மகன், தங்கத்திலும் முத்துக்களாலும் வைரங்களாலும் குறிப்பாட்டப்பட்ட அந்த இளைஞர் தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவே அர்ப்பணம் செய்துவிட்டு போயிருக்கிறார். இதை நினைச்சு யார் அழுகிறார்? திருநாள்ல இந்த விருந்துக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த அப்துல் ரஹ்மான் அழுகிறார். அழுதுட்டு சொல்றார், அவர் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கல. மறுபடியும் அழுகிறார். அழுது விட்டு சொல்லுகிறார், ஹம்சா, எங்களுடைய தோழர் ஹம்சா எங்களை போலதான் இந்த கொள்கையை ஏற்றிருந்தார். ஆரம்பம் தொட்டு அவர் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்தார். உஹது களத்தில் அவரை கொடூரமான முறையில் கொன்றார்கள். இந்த உலகத்தில் அவர் எதையுமே அனுபவிக்காமல் போய்விட்டார். நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு செல்வங்கள்